Sara Creations. This is V. Sarasana and this is my party Swarnal Sashiraman. நமஸ்காரம். இன்னைக்கான பாடலை பார்க்கலாம் வாங்க. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இதுக்கு மேல என் பாட்டு முடிஞ்சது கைஸ். கருத்தை இன்னைக்கு ஃபுல்லா பாட்டு தான் சொல்லுவாங்க. கருத்தம்மா தான் சொல்ல போறாங்க. கருத்தம்மா சொல்லு. ஆமா. தேங்க்யூ சோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங். எனக்கு பிடிச்ச பாட்டுல இதுவும் ஒண்ணு. ஏன்னா அப்பெல்லாம் பாட்டுகளுக்கு ரொம்ப கருத்து இருக்கும். சினிமாக்கே போக வேண்டாம், சினிமா போகாத ரேடியோல பாட்டு கேட்டாலே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு, ஆமா ஏன் நம்ம இந்த ஃபாலோ பண்ணக்கூடாது இந்த பாட்டை அப்படின்னு நிறைய பாட்டு சொல்லிகிட்டே போனோம்னா அதுக்கு எண்டே கிடையாது. எபிசோட் போயிட்டே இருக்கும். அதாவது வருஷம் கூட போகலாம். அத்தனை சாங்ஸ் இருக்கு, ஓல்டு சாங்ஸ். அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. இதுல இன்னைக்கு பாடின பாட்டு அருமையான பாட்டு. நெஞ்சில் ஒரு ஆலயத்துல பாடிந்து. இது அந்த டைரக்டர் ஸ்ரீதரோட வைஃப், என்னோட சிஸ்டர்லாவுடைய கிளாஸ்மேட்டு தான். அதனால அந்த சினிமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெரி ஷார்ட் டைம், வித்தின் மந்த் எடுத்த சினிமா. அது ரொம்ப நன்னா இருக்கும். அந்த சினிமால லவ்வரே டாக்டரு, ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரா வருவா. அதனால அவளுக்கு அவ்வளோ மென்டல் ஆகினி இருக்கும். எங்கே ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த லவ்வர் பழி வாங்கி அவளை கிராப் பண்ணிப்பாளான்ட்டு பயந்துடுவாவோ. அது மாதிரி. ஆனா நினைக்கிறது அப்படி நினைப்பா, ஆனா நடக்கிறது வேறையா இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதும் இல்லை. நான் இதை எதுக்கு சொல்லணும்னா, ஒருத்தரோட லைஃப்லயும் இது நிச்சயமா நடந்திருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. பட் நினைக்காதது நடக்கிறது சில சமயம் பாசிட்டிவா கூட முடியும். என்னுடைய இத்தனை எபிசோட்லயும் ஒரு சினிமால என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை தான் நான் சொல்றேன். இந்த சினிமா பாட்டுக்கும் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, ஐ மேரிட் மை மெட்டர்னல் அங்கிள். என்னோட மேரேஜுக்கு 2 months பிஃபோர் வரைக்கும் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப எங்க அம்மாவை அம்மா வீட்டுக்கு ஆசின்னு போவே மாட்டார். அது திருப்பதி தான் இருந்தா கூட எங்க அப்பா ஆசிந்தே போவோம். அதனால எங்க சொன்ன யாரும் நம்ப மாட்டா. எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப அவரே ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். அதனால நாங்க போனதே ரொம்ப கம்மி. போகும்போது அவரை பார்க்க மாட்டோம், பார்த்தாலும் பேச மாட்டோம். அப்படி இருந்தவர் நாங்க ஏதோ மெட்ராஸ்ல இருக்கோம், அவ ஆந்திரால இருக்கா. அப்படிதான் நான் நினைச்சோம். எனக்கு எங்க அப்பா நார்மல் ஃபேமிலி, ஏற்ற எள்ளுருண்டையை பார்த்து எனக்கு கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா பெருமாள் திருப்பதி லட்டியே எனக்கு கொடுத்தார். அந்த அளவுக்கு எனக்கு தெய்வம் நல்ல எனக்கு பாதையை காமிச்சது. அதுதான் எனக்கு நினைக்காதது ஜாக்பாட்டா கிடைச்சதுன்னா அது பகவானுடைய சங்கல்பம். அது மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பாதையை நம்ம நல்ல பாதையை போட்டோம்னா கடவுள் நம்மளை நடக்க முன்னாடி கைட் பண்ணி நம்மளை கைப்பிடிச்சு ஆசின்னு போவேன். அதுதான் என்னுடைய கருத்து. அதனாலதான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு இன்சிடென்ட்டா. இது இது ரொம்ப பழசு. 1992 சௌமனி. இது 95. ஏன்னா இது என் பையனோட உபநயனத்துக்கு வாங்கினது. எங்க அம்மா வாங்கினா மனையில வைக்கிறதுக்கு. எங்க அம்மா வாங்கின இது நான் ரொம்ப பொக்கிஷமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த 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 புடவைக்கும் இந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இந்த என்னோட பையனின் உபநயனத்தை மெட்ராஸ்ல பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா பெருமாளோட சங்கல்பம் திருப்பதியில எங்க வீட்டுல பண்ணி அவ்வளோ கிராண்டா ஜியரே என் பையனுடைய உபநயனத்தை பண்ணி வச்சேன். அந்த அளவுக்கு சந்தோஷமா அமைஞ்சது. அதனாலதான் இந்த பாட்டுக்கான ஆப்ட் சாங்கா இருக்கணும்னு தான் இந்த சாரி நான் கட்டிந்து. மேட்சிங் பிளவுஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, திஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. இந்த பாட்டுக்கான சூட்டபிள் சாரியா இருக்கட்டும். இது 2 இன்ச்சு இதெல்லாம் நம்ம கையில இல்லை. அனதர் திங்,
ஐ ரிட்டையர் ஃப்ரம் ரயில்வேஸு. பர்டிகுலர் செலெக்ஷனில் வந்து அந்த ஈவன் தோ 1:3 ரேஷியோவில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடும் பொழுது ஐ வாஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் சீனியாரிட்டி. ஆனால் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூட்டபிலிட்டியில் எனக்கு கிடைச்சிது. நான் கெசட்லேயே பப்ளிஷ் பண்ண அப்புறமா எனக்கு ஒரு கால் வந்தது, மேடம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு. என் காது என்னால் நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி ஹிஸ்ட்ரியிலே இருந்தது கிடையாது. ஒன்லி பியூர்லி சீனியாரிட்டி கொடுப்பா. சீனியாரிட்டி கம் சூட்டபிலிட்டின்னு வச்சு அந்த பர்டிகுலர் செலெக்ஷனில் பண்ணிட்டு ஐ வாஸ் அ லாஸ்ட் பர்சன் இந்த சீனியாரிட்டி. என்று வரும்பொழுது மேலே இருக்கவாளுக்கு கிடைக்கலன்றதுனால கொஞ்சம் விரோதமே. ஆனால் பகவானுக்கு பொதுவாக நம்ம நடந்துட்டோம். அதனால அவளுக்கு பிடிக்கலன்னா கூட அது என்னை பாதிக்கல. ஏன்னா ஐ வாஸ் நாட் கில்ட்டி. அதனால இதுவும் நான் நினைக்கல. அதாவது நான் நினைச்சது ஒண்ணு, நமக்கு எங்க வரப்போகுது, ஜஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் எழுதினோம். ஆனா வந்த போது நடந்ததெல்லாம் என்னது, நம்ம நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அது மாதிரி நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது, இது பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஓகே, சொல்லிண்டே இருந்தா சொல்லிண்டே போக வேண்டியதுதான். சோ இந்த டைம் வந்து இந்த 2 நாள் நாங்க 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்றத வந்து நீங்க ரிகலெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் எனக்கு நாங்க வந்து ஒன்னு சொல்றதுக்கு விரும்புறோம். நாங்க ஆரம்பிக்கும் போது சகா ராகவ் கிரியேஷன்ஸ் தான் சஹரா கிரியேஷன்ஸ் வச்சோம். இப்ப வந்து அது பேரை மாத்த முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா எங்க அம்மா தான் இப்ப வந்து சேனலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சோ ஆரம்பிக்கும் போது ஒன்னு நினைச்சு ஆரம்பிச்சோம். இப்ப வந்து கோலு வீடியோஸ்லாம் வந்து அவ்வளவா ரீச் ஆகும் நாங்க பார்க்கவே இல்ல. ஆமா, ஆனா வந்து பாட்டி சொன்ன ஒவ்வொரு பகவானுடைய இது டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கொடுத்து எங்க பாட்டி வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்ப வந்து சரளமா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாலே வந்து நம்ம நிறுத்துமான்னு சொல்றாங்க. ஆமா, பேசிட்டே இருக்காங்க. சோ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இது டு மை லைஃப் ஆல்சோ. சோ இதோட நெக்ஸ்ட் எபிசோட வந்து பார்க்கலாம். Bye. Please like, share and subscribe.